லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்னா. இப்போ சமீபத்தில் நடந்த போஸ் வெங்கட், ரங்கராஜ் பாண்டே, பார்த்திபன் இந்த மாதிரியான நபர்களுடைய இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க தெலுங்கு பேசுகிறதுனாலே எங்களை நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து ரொம்ப இதுவாக எங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே உருகுறீங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க உருகுறாங்களோ இல்லையோ, நீங்கள் ரொம்ப உருகுறீங்களே. அதாவது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க, ரொம்ப மனவேதனை இல்லை, வேதனையில் இருக்காங்க, ரொம்ப மனம் புழுங்கி போய் எதுவும் இல்லை, நாங்கள் பிழைக்கதான் எங்களை தெலுங்குன்னு எங்களை முத்திரை குத்துறீங்க நீங்கள் அப்படின்னு ரொம்ப இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குல்ல. அதாவது போஸ் வெங்கட் அவருடைய காணொலி வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியே வந்தது. ஏதோ ஆந்திரா சேனல், தெலுங்கு சேனல் ஒன்றுக்கு அங்கே ஏதோ படம் ஷூட்டிங் போனது ஏதோ ஒன்று பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போது அதில் வந்து அவர் சொல்கிறார், ஐஎம் தெலுங்கு கை அண்ட் ஐஎம் நாயுடு கை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அதில் ஒன்றும் இது தவறுலாம் கிடையாது. அது யாருமே வந்து இதை சொல்ல அவருடைய பெருமையாக சொல்கிறாரு. அவங்க ஊரில் போயிட்டு அங்கே போய் சொல்கிறார், பெருமையாக சொல்கிறார். இப்போ நம்ம மலேசிய தமிழர்கள் இருக்காங்க, இங்கே வராங்க, நாங்கள் மலேசிய தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது மகிழ்ச்சி தான். அது ஒரு மொழியை சார்ந்தவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது அவங்க சந்தித்து கொள்வதும் தங்களுடைய தாய்மொழியில் உரையாடுறதும். நம்ம இப்போ வெளிநாட்டு போகிறோம்னு வைங்களேன், ஏதோ ஒரு ஒரு புதிய தேசம், அங்கே அதிகமாக தமிழர்கள் இல்லை, எங்கேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பொருள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ டக்குன்னு ஒரு தமிழ் குடும்பம் வந்து பேசுகிறாங்க, நம்மள்டா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இது மனித இயல்பு, இதில் ஒரு தவறுமே கிடையாது. மொழியால் அவங்க ஆமாம், அப்படி தான் சேர முடியும். அப்படி தான் இனக்குழுக்கள் வந்து சேருவாங்க. மொழி தான் வந்து அந்த ஒளி தான் வந்து முக்கியமானது, அதில் தான் அவங்க இணைகிறாங்க. அது மாதிரி போஸ் வெங்கட்டோ, அப்புறம் வந்து நடிகர் பார்த்திபன் அவர்களுடைய இதோ அதெல்லாம் ஒன்றும் தவறு, தங்களை தெலுங்கர்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. சொல்லப்போனால் என்னை மாதிரியான ஆட்கள் வந்து அதை வரவேற்கிறோம். நான் தெலுங்கரை 100% ஆதரிக்கிறேன். ஆமாம், நமக்கு தெலுங்கர் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தெலுங்கர்களில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் யார் பிரச்சனைன்னா இந்த திராவிட தெலுங்கர், வெறும் தெலுங்கு. இப்போ நம்ம தமிழராக இருக்கிறோம், அவங்க தெலுங்கராக இருக்காங்க. எனக்கெல்லாம் நெருங்கிய நண்பர்கள் தெலுங்கர்கள் தான். என்னுடைய வீட்டில் பெருவாரியானவங்க வந்து என்னுடைய குடியிருப்பில் தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. ஆமாம், என் பிள்ளைங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டு குடியிருப்பில் இருக்கிற தெலுங்கர்கள் வீட்டில் தான் விளையாடுவாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, எங்கள் வீட்டு உணவுகள் அவங்க வீட்டு உணவுகள் வரும். பரஸ்பரம் அவங்க வந்து அவங்களுடைய பண்டிகையை கொண்டாடுவாங்க, எங்கள் வீட்டுக்கு உணவு பண்டங்கள் வரும். எங்கள் வீட்டு பண்டிகைகள் அங்கே போகுது, ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க தெலுங்கர்னு எனக்கு தெரியும், நான் தமிழர்னு உங்களுக்கு தெரியும். எங்களுக்குள்ள எந்த இதுவும் வேறுபாடோ இதோ ஏற்றத்தாழ்வுகளோ எதுவுமே கிடையாது. பரஸ்பரம் அவங்கள நான் வந்து அப்படியே மதிக்கிறேன், அவங்க என்ன அப்படியே மதிக்கிறாங்க. அப்போ என்னதான் உங்களுக்கு, அப்போ என்னுடைய நண்பர்களும் என்ன அப்படி தான் மதிக்கிறாங்க. எனக்கு என்னுடைய தெலுங்கு நண்பர்கள் இருக்காங்க, நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. என்னுடைய இக்கட்டான சமயங்களில் என் கூட துணை இருந்தவங்க தெலுங்கர்கள் தான். அவர்கள் நான் தெலுங்கர்களாக தான் மதிக்கிறேன், எந்த வித இதுலுமே இல்லையா. இப்போ எங்கே சிக்கல் வருதுன்னா, இந்த திராவிட தெலுங்கர்கள் தான் பிரச்சனை. அதுவும் திராவிட தெலுங்கர் அப்படிங்கிறத விட திராவிட அடையாளம், அந்த திராவிட அடையாளத்தில் இருக்கிற தெலுங்கர்கள், அவர்கள் தான் பிரச்சனை. இப்போ அது ஏன் பிரச்சனையாக இருக்குன்னா, திராவிட தெலுங்கர்களை திராவிட தமிழர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, திராவிட தமிழர்களா, திராவிட இருக்காங்களே பாதி பேர், அது வந்து இந்த குரூப்புகள் உருவாக்குறாங்க. திராவிடன்னு சொன்னால் தமிழன்னு சொன்னேன், உருட்டினேன். தமிழ் தமிழ்னு ஒரு 4 வார்த்தைகளை போட்டு வழக்கமாக திராவிட கூட்டம் உருட்டுவாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் தான் உருட்டுறீங்க. தமிழ் தான் வந்து இப்படி மாறிச்சு, அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் இப்படி வந்து வட ஆரியர்கள் இது பண்ணி மாற்றிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு நீங்கள் உருட்டுவீங்கல்ல. அப்போ தமிழன்னு அடையாளம் இருக்குது. இப்போ நீங்கள் வெளியில் இருக்கவன் உங்களை வந்து முட்டாப்பையிலே அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்களேன், நீங்கள் உங்களை வந்து ஆமாம் அவன் என்ன முட்டாப்பையன்னு சொல்லியிருக்கான், அதனால் நான் என்னுடைய அடையாளத்தை முட்டாள் அப்படின்னு வைப்பீங்களா? இல்லை உங்கள் அடையாளம் என் பேர் பாலகிருஷ்ணன்பா, இல்லை என் பேர் சின்னா அப்படின்னு சொல்லுவீங்களா? அடையாளத்தை தான், உங்களுடைய அடையாளம் தான். கண்டனாயும் உங்களை வந்து என்னமோ சொல்லிட்டு போட்டோம். உங்களுடைய அடையாளம் என்ன? தமிழர்கள்னு அவர்களுக்கான அடையாளம் இருக்குது, அவர்களுடைய தொன்மம் இருக்குது, அவர்களுடைய மொழி இருக்குது, அதான் அவர்களுடைய அடையாளமாக இருக்குது. அப்போ அந்த அடையாளம் தானே அவர்களுக்கான அடையாளம். நீங்கள் எதுக்கு அவர்களுக்கு திராவிடர்னு பேர் வைக்கணும்? இந்த திராவிடம்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சதி கோட்பாடுங்கிறது இதான். அந்த காலகட்டத்தில் சில கருதுகோள்கள் உருவாகும் இயல்பாகவே. ஆரியர்னு இப்போ வந்து அதுக்கு இதெல்லாம் தேடி பார்க்க ஆரம்பித்தா ஆரியருங்கிற அடையாளமும் அவர்களுடைய இது கிடையாது, அது வேறு அப்படிங்கிறது இப்போ சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவர்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் பிராமணர்கள், அதை வந்து இன்றைக்கு தமிழ் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பேர் அமணர்கள்
பேர் அமணர்கள்ங்கிற வார்த்தை தான் பிராமணர்களாக மாறுது. இங்கே அந்த பேர் அமணர்களும் இங்கே இருந்தவர்கள், அவர்கள் அந்த அடையாளத்தை இவர்கள் வந்து இது பண்ணி ஆட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தனி தமிழ் ஆய்வு, வேர்ச்சொல் ஆய்வுன்னு வைங்களேன், அது தனியாக. இப்போ இந்த பிராமணர்களை 3% இருக்கக்கூடிய பிராமணர்களை அவர்கள் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் வந்து அதிகாரத்தில் இருந்தாங்க, செல்வ செழிப்பாக இருந்தாங்க, அதிகார மையங்கள்கிட்ட இருந்தாங்க. நம்மக்கிட்ட சொத்து பலம் இருக்குது, இது இருக்குது, நிலங்கள்லாம் இருக்குது. ஆனால் வந்து இவர்கள்ட்ட தான் நம்ம கை கட்டி நிற்க வேண்டியிருக்கிற கடுப்பில் வந்து ராமசாமியார் போன்றவர்கள் வந்து இந்த நீதி கட்சி இந்த அடையாளத்துக்குள்ளே வர்றாங்கன்னு வைங்களேன். அப்போ தான் இந்த திராவிட அரசியல், அவர்களுக்கு மாற்றான அரசியல் திராவிடம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குறாங்க. அந்த காலம் நிறைய பேர் சொல்கிறாங்க திராவிட பெயர் சொல்லே ஒரு தமிழர் கொடுத்தது தானே. அதான் ஐதிதாச பண்டிதர் இந்த இதை ஆரம்பித்து வச்சாருன்னு வைங்களேன். அந்த காலகட்டம் அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த காலகட்டத்தில் ஒரு கருதுகோள் இருக்கும்போது 2009 முன்னாடி வரைக்கும் நான் திராவிட ஆதரவாளன், நான் ஈவே ராமசாமியார் பெரியாருக்கு வந்து ஒரே பாராட்டு மலையில் பேசியிருந்தேன். ஏன்னா அன்றைய என்னுடைய அறிவுக்கும் வாசிப்பு அறிவுக்கும் நான் ஒரு இதிலேருந்து பார்த்த பார்வை அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே வந்து பார்த்து நான் வேறொரு தளத்தை வந்து வாசிக்கிறேன், தமிழ் தேசிய அரசியலை கவனிக்கிறேன், தமிழ் தேசிய ஆய்வு தளத்தை பார்க்குறேன், தமிழ் இனக்குழுக்களை படிக்கிறேன், அந்த அந்த அது சார்ந்த விஷயங்களை தேடி தேடி படிக்கிறேன். அது நமக்கான இடம் எல்லாம் தெரிஞ்சு. அப்போ திராவிடம் நம்மளுடைய அடையாளம் இல்லை. திராவிடம் என்பது எளிமையாக தமிழர் அல்லாதவர் தமிழர்களை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட கருத்து, அவ்வளோதான். இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழர்களை ஆள்வதற்கு, அதுவும் விஜயநகர கூட்டத்தார் வருவதற்கு பின்னாடி, அதன் பிறகு இங்கே உருவான ஆட்கள், அதுக்கப்புறம் பாளையப்பட்டு முறைகள்லாம் வந்து இவர்கள் ஆள்வதற்கு வசதியாக அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் வாளின் முனையில் வந்தாங்க, ஆட்சி பண்ணிட்டாங்க. நம்மளுடைய மன்னர்களும் முட்டாப்பயில்கள் வந்து அவனுக்குள்ளே வெட்டிக்கிட்டு செத்து சோழியை முடிச்சுட்டு போயிட்டாங்க. மன்னர்களோட வீழ்ச்சியாச்சு. நம்ம மன்னர்கள் வீழ்ச்சி அடைஞ்சோன்னா இயல்பாக நம்ம மக்கள் வந்து வீழ்ச்சி அடைவாங்க. ஒரு மன்னன் தளபதி இல்லை அப்படின்னா அந்த குடிகள் வந்து செதறி போகும். அப்படி நடந்த இதில் அது ஒரு 1000 ஆண்டுகளை நம்ம வந்து இப்படி வீழ்ச்சியை செஞ்சு அடிமையாக தான் இருக்கோம். நம்மகிட்ட வந்து இது இல்லை, அதிகாரம் இல்லை. அப்போ இருந்து இப்போ அதிகாரம் இல்லை, அப்படி வீழ்ந்து போனோம் நம்ம. அப்படி இருக்கிற சூழலில் இவர்களுக்கு இந்த திராவிட அரசியல் கருதுகோள் வந்து உருவாக்கப்படுது. அப்போ வந்து ஐதாசரும் இந்த இதுக்குள்ளே விழுந்துடுறாரு, அல்லது அவரை வந்து பௌத்த கூட்டம் வந்து அதுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது எல்லாத்தையுமே அந்த ஆய்வுகள் தரதுன்னு பார்க்குறாங்க இல்லைங்களா. பின்னாடி அவர் தமிழன்கிற அடையாளத்துக்கு தானே வராரு, தமிழன்கிற பத்திரிகை நடத்துகிறாரு, தமிழன்கிற அடையாளத்தை தான் முன்னெடுக்கிறார். ஆக வந்து என்ன போனாலும் உங்களுக்கு அன்னைக்கு வந்து அந்த தேவை இருந்தது. அன்னைக்கு ஏன்னா திராவிட தேவை இருந்தது இல்லை. அன்னைக்கு அந்த சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டம், அந்த காலகட்டம் இருக்கும்போது திராவிட அரசியல் அந்த கருத்து பேசப்படுது. அப்போ திராவிட இனம் அப்படின்னு ஒன்றை உருவாக்குறாங்க, அந்த அடையாளத்தை இது பண்ணுறாங்க. அப்போ அந்த அடையாளத்தின் மூத்த குடியாக இவர்கள் வந்து அயோத்திதாசர் கிளைம் பண்ணுறார். அப்போ அதோடைய ஆதிக்குடியாக அந்த ஆதிராவிடங்கிற பட்டத்தை அதை உருவாக்குறதுக்கான வேலைகள் போதும்னீங்களே. ஆனால் பிற்காலத்தில் வந்து அது வந்து மாறுது. இல்லை திராவிடம் இனங்கிறது ஒரு டுபாக்குரினா அது வந்து இங்கே வந்து ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதுன்றெல்லாம் புரியுது. அதனால் திராவிடத்தை வந்து உடைக்கிறாங்க. அதுவும் வந்து ஐதாசர் சார்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த இரட்டைமலை சீனிவாசன் சமூகத்தை சார்ந்தவர்களே இன்றைக்கி பெருவாரியாக திராவிடத்தை போட்டு உடைக்கிறாங்க. அவங்களே வந்து பெருவாரியாக இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வர்றவர்கள் அவர்கள் தான் வீரியமாக நிற்கிறவங்களும் அவங்க தான் பெருவாரியாக. இன்றைக்கி வந்து நிற்கிறவங்க பெருவாரியாக வந்து சீமான் அவர்கள் பின்னாடி நிற்கிறவங்க வந்து பறையர் பிரிவை சார்ந்தவர்கள், தேவேந்திரர் சமூகத்தை சார்ந்தவர்கள், மறவர், இந்த மாதிரியான மற்ற பிரிவினை சார்ந்தவர்கள் தான் அதிகமான அளவில், வன்னியர்கள் இவர்கள் தான் பெருவாரியாக அதிகமாக வர்றாங்க, நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு இதாக வர்றாங்க. அதில் அதிக அளவில் திராவிட கருத்துருவாக்க அரசியலை கடுமையாக எதிர்த்து வரக்கூடியவர்கள் பறையர்களும் தேவேந்தர்களும் தான் அதிகமாக வர்றாங்க, நிற்கிறாங்க. இந்த பார்ப்பன சித்தாந்தத்தை உடைக்கிறதுக்கு திராவிட சித்தாந்தம் நீங்கள் தேவைப்படுது. தமிழ் தேசிய சித்தாந்தத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய பேர் அப்படி பண்ண முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. இந்த பிராமணியத்தை அந்த காலத்துல இருந்தே வந்து எதிர்த்து நின்று சண்டை போட்டது தமிழ் தான், சரியா? இவர்கள் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குனார்கள். அதாவது உண்மையான நிலத்துக்கு சொந்தக்காரன் சண்டை போட்டதுக்கு முன்னாடி டூப்ளிகேட்டுக்காரன் வந்து உட்கார்ந்து அவன் சண்டையை போட்டு அதை தான் கிளைம் பண்ணிக்கிறான். சண்டையை வந்து தனக்கும் அவனுக்குமானதான் மாற்றிக்கிட்டது. இவன் வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலைக்கு அன்னைக்கு அந்த சூழல் இவர்கள்ட்ட அதிகாரம் இருந்தது, இவர்கள் தான் இதாக இருந்தாங்க. அன்னைக்கு ராமசாமியாரை கேள்வி கேட்ட தலைவர்கள் எல்லாம் சாதாரணமாக எள்ளி நகையாடி தமிழ் தலைவர்கள் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதே கூட்டம் இன்றைக்கி வந்து 2009 இனப்படுகொலைக்கு பிறகு வந்து தமிழர்களுடைய எழுச்சியை தாங்க முடியாமல் பதறதில்ல. அன்னைக்கு தமிழனை வம்படியாக வலுக்கட்டாயமாக திராவிடன்னு திணிச்சிங்க, உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு. இன்றைக்கி தமிழர்கள் 2009 இனப்படுகொலை சந்தித்த பிறகு திராவிட கருத்தியலை ஆய்வு பண்ணி இது டுபாக்கூர், இது திருட்டுத்தனம், திருட்டு திராவிடம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு அவர்கள் தமிழர்கள்ங்கிற அடையாளத்துக்குள்ளே வர்றாங்க. கேள்விக்குட்பட்டோன்னே திராவிடம் என்ன பண்ணுது, நாங்களும் தமிழர்கள் தான்ங்குது. அப்புறம் வந்து காணாதுன்ட்டு யார் தமிழர்கள்னு கேட்குது.
அப்போ நீங்கள் கேட்க வேண்டியதுனா யார் திராவிடன்னு கேட்க வேண்டியதுனா, இல்லைன்னா நீங்கள் தான் திராவிடர்கள் ஆகிட்டீங்களாப்பா, அப்புறம் எதுக்கு இந்த தமிழர்னு வரணும்? நீங்கள் தான் ஆயிட்டீங்களா திராவிடர்னு, உங்களுக்குன்னு ஒரு மொழியை கண்டுபிடிங்க. போங்க பாகுபலி காளைக்கீரல்கிட்ட போய் கேளுங்க, எப்போ எங்களுக்கு ஒரு மொழியை கொடுங்க. இல்லை வந்து அந்த மொழியை உருவாக்குன கபிலன்ட்ட, அவர் யார், வைரமுத்து பையன், அவர்கிட்ட போய் கேளுங்க, எங்களுக்கு ஒரு மொழியை உருவாக்கி கொடுப்பா அப்படின்னு கேளுங்க. எங்கேயாவது போய் சுடுகாட்டில் போய் புரட்டுங்க, ஏதாவது எலும்பு கூடுகளை தேடுங்க, இதுதான் எங்களோட இதுன்னு கேளுங்க. ஒரு வெங்காயமும் இல்லையா அவங்ககிட்ட? திராவிடம் இனம்னு கிடையாது, திராவிட இனத்துக்கு வந்து நிலப்பரப்பு கிடையாது, திராவிட இனத்துக்கு மொழி கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆனால் அந்த வெங்காயத்தை கொண்டு போய் ஒரு ஐடியாலஜி தானே, அது ஒரு சித்தாந்தம். எத்தனை இதை சொல்ல, ஒரு பக்கம் கேட்ட ஐடியாலஜிங்கிறது, இன்னொரு பக்கம் அது கருத்தியல், அது வந்து ஒரு இந்த ஆரியத்தின் எதிர் சொல்லு, விசை சொல்லு, அந்த சொல்லு, அந்த இதெல்லாம் இல்லை. என்ன தமிழர்கள் தான் வந்து அடையாளம். நாங்கள் தெலுங்கர்களை மதிக்கிறோம், மலையாளிகளை மதிக்கிறோம், கன்னடர்களை மதிக்கிறோம். அவர்கள் அந்த மொழி சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை அப்படியே மதிக்கிறோம். அவர்களுக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க பிரிஞ்சுட்டாங்க தமிழ். இப்போ அவங்க கூட ஏற்றுக்கல. இப்போ கன்னடர்கள் வந்து கமல் சொன்னதுக்கு வந்து எதிர்த்தாங்கல்ல, அவங்க ஏற்றுக்கல. அப்போ ஓகே, அது ஆய்வு பண்ண வேண்டியது, அது வேர் சொல்ல ஆய்வு பண்ணும்போது தெரிய போக வேண்டியது. இல்லை கன்னடம் தான் மூத்த மொழி, தாய்மொழி, முதன்மையான மொழினா ஓகே, அதுதான் தரவுன்னு சொன்னீங்க. ஆமாப்பா ஓகே, தமிழே வந்து கன்னடத்துலேருந்து வந்துட்டுன்னு ஒத்துட்டு போகிறோம். ஒரு வெங்காயம் ஒன்றும் இல்லை, என்ன இருப்பது? உண்மையை ஒத்துக்கிட்டது தானே யதார்த்தம், அதுதானே பகுத்தறிவு. இப்போ வந்து ஆய்வின் அடிப்படையில் பார்த்தா தமிழ் தான் ஆதிமொழி. ஆனால் இந்த திராவிட கூட்டம் அதை தான் வந்து மடைமாத்துது. இவ்வளோ பெரிய அரசியல் களத்தில் போஸ் வெங்கட், பார்த்திபன் போன்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அதை தான் இப்போ போஸ் வெங்கட், ஏன் போஸ் வெங்கட் அதிகமாக நான் விமர்சித்தேன் அப்படின்னா, போஸ் வெங்கட் ஒரு படம் எடுக்கிறார், கன்னி மாடம்னு ஒரு படம் எடுக்கார். சரியா? அந்த படம் வந்து 4 ஃப்ரேம்லேயும் இங்கே வந்து இது போட்டாங்க, ப்ரீவியூ ஷோ போட்டாங்க. நானும் படம் பார்க்க போயிருந்தேன். பத்திரிகையாளர்கள் நிறைய நண்பர்களுக்குன்னு போட்டிருந்தாங்க, பார்த்தேன். அப்போ அந்த படம் வந்து ஒரு சாதியத்துக்கு எதிராக ஒரு ஆணவ படுகொலையை முன்வைத்த ஒரு படம். நல்ல படம் தான் அது, மாற்று கருத்து கிடையாது. படம் ஓடலை, ஆனால் ஒரு நல்ல படம், நல்ல ஒரு கதை, நல்ல கதை. அப்போ அந்த படத்தை வந்து கூப்பிடுறாங்க. ஒரு படம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் இருக்காங்க. யாராவது படத்தை பாராட்டி பேசுக்கு, படத்தை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு கூப்பிடாங்க. ஒருத்தர் எந்திக்கலை. அப்போ நான் தான் எந்திரிச்சு, இந்த இது வந்து போஸ் வெங்கட் அவர்களுக்கு நினைவு இருக்கும், அந்த படத்தை வந்து முதல்ல எஞ்சி போய் நின்று ஒரு சிறப்பான படம் அப்படின்னு பாராட்டி நான் தான் பேசினேன். அப்போது நான் வந்து அந்த படத்தின் இயக்குனர், நீங்கள் ஒரு சாதி ஒழிப்பு அரசியல் பேசுகிறீங்க, சரியா, சாதிக்கு எதிரான ஒரு அரசியல் பேசுகிறீங்க அப்படின்னா, அந்த போஸ் வெங்கட் ஆந்திராவுக்கு போனால் என்ன சொல்லியிருக்கணும்? ஆந்திரா சேனல் பேட்டி கொடுத்தீங்கல்ல, அது மாதிரி தெலுங்கு கை அப்படின்னா அது மதிக்கக்கூடியது. ஆமாம், தமிழ்நாட்டில் இருந்து வந்த, தமிழ்நாட்டில் தெலுங்கை சேர்ந்தவர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க இப்போ இருக்கிற தெலுங்கு என்ன செய்வாங்க? அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் வந்தாங்க, ஒரு 10 தலைமுறை ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்காக அவங்கள வந்து கிளம்புங்கப்பான்னு சொல்லலாம் அப்படிலாம் யாருமே சொல்லலை. எந்த தமிழர்களும் அப்படிலாம் சொல்லலை. வாழுங்கப்பா, நீங்கள் தெலுங்குக்காக வாழுங்க, எங்களை தமிழெல்லாம் வாழ விடுங்கன்னு தான் நம்ம கெஞ்சிரோம். எங்களுக்கு திராவிட அடையாளத்தை பூசாதீங்க, நீங்கள் ஆளணுங்கிறதுக்காக எங்களை திராவிடனை மாற்றாதீங்க, இதைத்தான் நம்ம சொல்கிறோம். அப்போது அங்கே போய் நீங்கள் பேட்டி கொடுத்த போஸ் வெங்கட் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா, அதே மாதிரி தெலுங்கு காய் அதோட முடிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் அதோட சேர்த்து அதே மாதிரி நாயுடு காயின்னு அங்கே அழுத்தமாக சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் ஒரு சாதிய அடையாளத்தோட இருக்கிறீங்க. இல்லை, அதை தான் நீங்கள் சாதி அடையாளத்தோடு இருக்கீங்கன்னா நீங்கள் கன்னிமாடம்ங்கிற வெங்காய படத்தை எடுத்துருக்க கூடாது. சரியா? அப்போ அந்த கன்னிமாடம்ங்கிறது இங்கே தமிழ் தேசிய தமிழர்களுக்கு இடையிலான சாதி, ஒரு சாதிகள் கொடுக்கல நடக்கிற மோதல்களை நீங்கள் வந்து திராவிடர்களுடைய குயுக்தியான அரசியலின்படி நீங்கள் அதை வந்து இங்கே பதிவு பண்ணுறீங்க. இதே கன்னிமாடத்தை நீங்கள் ஆந்திராவில் இருக்க சாதி வெறிகளுக்கிட்ட போய் நீங்கள் போயிருந்துங்க. அது என்னப்பா, ஆந்திராவிலேருந்து வரவெல்லாம் இங்கே தமிழனுக்கு வந்து சாதி ஒழிப்பு வகுப்பு எடுக்கிறீங்க? ராமசாமியார் வர்றார், எல்லோரும் வரிசையாக வந்து இங்கே விஷால் ரெட்டி வர்றார், அவர் வந்து இங்கே தமிழனுக்கு வகுப்பு எடுக்காரு. என்ன தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்கிட்ட சாதி பிரச்சனை இருக்கானா? இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நாங்கள் இங்கே பேசி முடிச்சுக்கிட்டோம். நீங்கள் வந்து இதை வந்து கொம்பு சீவி விட்டு சின்ன சின்ன முரண்களை பெரிதாக்கி ஊர் 2 பட்டு கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு நடுவில் குளிர்காய்கிறதை தான் நாங்கள் நிறுத்த சொல்கிறோம். அப்போ எல்லாம் தனித்தனியாக நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்குள்ள நெட்வொர்க் வச்சுருக்கீங்களா? தெலுங்கர்கள் நெட்வொர்க் வச்சுருக்கீங்க, அதுவும் காணாதுன்ட்டு ஐமா நாயுடு கை நெட்வொர்க் வச்சுருக்கீங்க, ஐமா ரெட்டி கை நெட்வொர்க் வச்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சாதிய உணர்வுகளில் நீங்கள் ஒருங்கிணைப்புக்கு ஆகிறீங்கள்ல. இங்கே தமிழர்களில் மட்டும் அப்படி சொல்லி இது பண்ணாதீங்க. இங்கே வந்து மறவரும் தேவேந்தரும் ஒன்று சேருவாங்க, அவர்களுக்கு புரிதல் வரும்போது, அடுத்த தலைமுறை வரும்போது ஒன்று சேருவாங்க. வடக்க வன்னியரும் பறையரும் ஒன்று சேருவாங்க, அவர்களுக்கு புரிதல் வரும்போது ஒன்று சேருவாங்க. தெற்க வந்து நாடாரும் சாம்பவரும் ஒன்று சேருவாங்க, அவர்களுக்கு புரிதல் வரும்போது ஒன்றா நிற்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. வள்ளுவரும் சாம்பவரும் ஒன்றா நிற்பாங்க, கோணார் கூட நிற்பாங்க. எல்லாரும் அவர்களுக்குள்ள இது எல்லாம் இனவரையல், நம்ம வந்து தாய்க்குடி யார், இதிலேருந்து வந்தவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற புரிதல் வரும்போது யாரும் யாரையும் வெளிப்படுத்த போகிறது கிடையாது.
பண்ண மாட்டாங்க. அந்த புரிதல் இல்லாத சில தற்குறிகள் வந்து தங்கள் சாதி தான் வந்து உயர்ந்ததான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் மூலையில் அவன் ஜாதி வரிக்காரன் திணிச்சிருப்பான்ல, அதை வச்சுட்டு அவன் நம்பிட்டு அவன் பேசுவான். அவன் அது எல்லா சாதியிலையுமே இருப்பான். இந்த புத்தி உள்ளவன் எல்லா சாதியிலையுமே இருப்பான். எல்லா சாதியிலையுமே இந்த மாதிரியான கலவரத்தை உண்டு பண்ணி அதில் வச்சுட்டு இது பண்ணி அதை பெருசாக்கி குளிர்காயணும்னு நினைக்கிறவன் அதோட சேர்த்து தேர்தல் அரசியல் சேர்ந்துட்டுனா இன்னும் இது கூடுதல் வசதி. அப்போ இந்த தேர்தல் ஒவ்வொரு தனிநபர்களுடைய பாருங்களேன், இந்த தனிநபர்கள் தங்களை தலைவர்களாக மாற்றுறதுக்காக இந்த தேர்தல் இந்த சாதிகளுக்கு இடையிலான முரண்களை யோசிப்பாங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ வன்னியர்களும் பறையர்களும் ஒற்றுமையாக இருந்துட்டால் திருமாவளவன் மற்றும் ராமதாஸ் அவர்களுடைய ரோல் என்ன? அவர்கள் என்னவா இருப்பாங்கன்னு யோசிங்களேன். அவங்க 2 பேர் தான் தமிழகத்தில் ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. இல்லை அதை நான் ஒற்றுமையாக இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த 2 இனக்குழுக்களும் பரஸ்பரம் சண்டையே இல்லை அப்படின்னா அந்த இவர்களுடைய ரோல் ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இவர்கள் ஒன்று திமுக கட்சியில் இருக்கணும், அதிமுக கட்சியிலும் இப்படி தான் இருக்கணும். அப்போ இந்த வன்னியர் இந்த மோதல் வந்து இருக்கும்போது இவர்களுக்கு இந்த தேர்தல் அரசியல் தேவைப்படுது. தேர்தல் அரசியலில் பறையர்களுக்குன்னு ஒரு பின்னணியாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குறாங்க, வன்னியர்களுக்குன்னு ஒரு அரசியல் கட்சி உருவாகுது. இந்த 2 தேர்தல் அரசியல் வந்து 2 சமூகங்களை ஒன்று சேர விடாமல் தடுக்குது. அது பிரித்தாள்றது. இன்றைக்கி தந்தை மகனே ஒன்று சேர விடாத அளவுக்கு தேர்தல் அரசியல் பண்ணுது. ஆந்திராவில் வந்து அக்காவும் தம்பியும் ஒன்று சேர விடாமல் தடுக்குது. தேர்தல் அரசியல் தாங்க. தேர்தல் அரசியல் நாற்காலி போதே இதெல்லாம் செய்யுது. ஏன் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்காரு? அந்த நாற்காலி இதில் வந்து இதை இப்போ பார்த்திபனோ இல்லை வந்து இவர்கள்லாம் வந்து ஆந்திராவுக்கு போகிறாங்க, இதெல்லாம் பேசுகிறாங்க, அங்கே வந்து தெலுங்கில் பேசுகிறாங்க அப்படிங்கலாம் ஒரு தவறுமே கிடையாது. எங்களை வந்து நீங்கள் குல்டின்னு இல்லாதான் மன வருத்தமாக இல்லை. யாரை எந்த மொழியை சார்ந்தவர்களையும் அவர்களை வந்து இழிவுபடுத்துறது நமக்கு உடன்பாடு கிடையாது. தமிழர்களை வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் பார்த்திங்கன்னா மட்ராசின்னு ஒன்றும் கிடையாது. அப்படி கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சது அப்படி லுங்கி வேளாண்மா அப்படிலாம் ஒன்றும் இது கிடையாது. அவனுடைய புரிதல் அது, அவனுக்கு தெரிஞ்ச அறிவு அது, அதை நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. அது மாதிரி இங்கே இருக்கிறவங்கள அப்படி சொன்னாங்கன்னா அது தவறு, அதை ஏற்கப்படாது. அது இல்லாமல் அதை சொல்பவர்களும் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பியூர் தெலுங்கர்லாம் சொல்லலாம். அங்கே ஒரிஜினல் தெலுங்கர் இங்கே இங்கே இருக்கிறவங்க இவங்க வந்து இப்போ இடம்பெயர்ந்துட்டாங்களா, இங்கே உண்மையில் இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் மீது பரிதாபம் தான் வருது. அவர்கள் இன்றைக்கி தெலுங்கர் அமைப்புன்னு சொல்லி அவர்கள் சாதிக்கிட்ட பேசுகிறாங்கல்ல, நிறைய அவங்க நம்ம வந்து இவ்வளோ இதாக இருக்கும், இத்தனை சதவீதம் இருக்கும், ஆமாம் தெலுங்கு முன்னேற்றம் அந்த மாதிரி இதுன்னு ஏகப்பட்ட பேர் வச்சுருக்காங்க. நிறைய அமைப்புகள் இருக்குதுன்னு வைங்களேன். அதே மாதிரி சாதி அமைப்புகள் இருக்குது, தெலுங்கு சாதி அமைப்புகள் இருக்குது. அவங்களாம் நம்ம வந்து ஒரு தம்பிலாம் பேசுகிறாரு, நம்ம வந்து செட்டி ரெட்டி நாயுடுலாம் ஒதுங்காதீங்க, நம்மளாம் மொழியால் தெலுங்கு அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் எதில் பேசுகிறாரு? தமிழில் பேசுகிறாரு. உண்மையிலே அது வருத்தமாக இருக்குது. அவங்க தாய்மொழியை அவங்க இழந்துட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், தயவுசெய்து நீங்கள் இனி வர்ற தலைமுறையாது இந்த திராவிட மொழியிலே பேசுன்றீங்க. தயவுசெய்து நீங்கள் உங்கள் தாய்மொழியை இழந்துடாதீங்க. திராவிட இந்த இதுக்குள்ளே உங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடச்சிச்சு. தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் தான் ஆள்கிறீர்கள், அதிகார மையங்களில் இருக்கீங்க, வந்து செல்வ செழிப்பாக இருக்கீங்க, வணிகத்துலேயும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, எல்லாத்துலேயும் எல்லா மையத்துலேயுமே நீங்கள் தான் பெருசாக இருக்கீங்க. சும்மா இந்த உருட்டெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல்லாம் இல்லை இங்கே. ஆனால் என்னென்னா உங்கள் தாய்மொழியை இழந்துட்டீங்க. நீங்கள் இந்த திராவிட கதைகளுக்குள்ளே உட்காந்து நீங்கள் அதிகாரத்தை பிடிச்சிட்டீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் தெலுங்கர்களாகவே எங்களை ஆளுங்க. தெலுங்கு பரவாயில்ல, வைகோ அவர்கள் எப்போ நான் தெலுங்கர்ப்பா, இந்த மண்ணில் 10 தலைமுறையாக இருக்கோம், நாங்கள் வந்து இந்த மண்ணுக்கு நேர்மையாக இருப்பேன், இந்த நம்பினீங்கன்னா ஓட்டு போடுங்க அப்படின்னு வைகோ சார்ந்தவர்களோ அந்த மொழி சார்ந்தவர்களோ பேசட்டும். அங்கே இப்போ எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. அது தெரிஞ்சுதானே மக்கள் தேர்வு பண்ணாங்க. இல்லை ஒரு மலையாளி வந்தால் வந்து தமிழை நம்ம ஒழிச்சிடுவார் அப்படின்னு உண்மை தானே. அப்போ அதை அக்செப்ட் பண்ணுறது தானே. எதுக்கு திராவிடத்துக்குள்ளே போய் பதுங்கிக்கிட்டு தமிழர்களே ஆளணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழும்போது தான் இதை மொத்தமாக அதை வந்து விமர்சிக்கிறாங்க. ஆக நம்ம வந்து இங்கே இருக்கிற தெலுங்கர்களை கொல்ட்டின்னு சொல்கிறதெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. அதே மாதிரி வந்தேரிங்கிற வார்த்தையிலையுமே நமக்கு உடன்பாடு கிடையாது. ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒவ்வொருத்தரும் இடம்பெயர்ந்து இந்த அரஜான் வயிற்றுக்கு தான் அவன் சர்வைல் பண்ணுறதுக்கு, குடும்பம் பிள்ளை குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக தான் இடம்பெயர்றான். இதே மாதிரி இது தமிழர்கள் உலகம் முழுக்க இடம்பெயர்ந்து வாழ்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க தமிழர்களை பார்த்து வந்தேரின்னு சொன்னால் என்ன? இந்த பூமிக்கு வந்த எல்லா பயிலும் வந்தேரி தான். இந்த பூமியில் இருக்க எல்லா பயிலுமே வந்தேரி தான். பிழைக்க வந்தோமா என்ன 60 வருஷம் வாழ்ந்துருமா, 100 வருஷம் வாழ்ந்துருமா, அதுக்கப்புறம் நம்மளை வந்து புதைச்சா புழு தான் வந்துடும். அது இப்போ கூட புதைக்க விட மாட்டேங்காங்க, இடம் கிடையாது. வந்து சுடுகாட்டில் இதில் கொண்டு போய் மிஷினில் போட்டால் அரை மணி நேரத்தில் சாம்பலை கொடுத்துட்றான். அது கடலில் கலைக்க வேண்டிய நிலைமைக்கு தான். மண்ணு கூட பொம்மை கிடையாது. நீங்கள் அப்படி ஒரு நிலையில் யாரையும் இழிவுபடுத்த வேண்டியதில்லை. நம்ம பார்த்திபனோ இல்லை போஸ் வெங்கட் போன்றவர்களையோ இதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் தெலுங்கராக இருப்பது எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை.
திராவிடர்களாக எங்கிட்ட இது பண்ண வேண்டாம். பார்த்திபனுடைய தந்தை வந்து தமிழர் பேசுற தமிழை விட நீ தமிழ் நல்லா தெளிவா பேசணும். ஆமா, அதுல அண்ணன் பாண்டே அவர்கள் நைஸா வந்து ஒரு சொல்வாரு, அதாவது விஸ்வரூபம் இதை டைலாக் சொல்வாரு, அதாவது தமிழை வாழ வைக்கிறது யாராவது தெலுங்கர்கள் வருவாங்க அப்படின்ட்டு. அப்படியான தோட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது என்னன்னா உண்மை அதுதான். இங்க வந்து தமிழர்கள் இப்போ நான் பேசுறேன், எனக்கு லகர உச்சரிப்பு சரியா வராது, உங்களுக்கு சரியா வராது, நம்ம அதை அந்த கான்சியஸோட பேச மாட்டோம். ஏன்னா இது நம்மளுடைய தாய்மொழி, இயல்பாக தான் பேசுவோம். ஆனால் சரியாக பேசணும், அப்படி பேசணும். ஆனால் ஒவ்வொரு வட்டார மொழி நடையில் திருநெல்வேலிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள், சில வார்த்தைகள் வராது, வட மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சில வார்த்தைகள் வராது. அதே வந்து கன்னியாகுமரி பகுதியில் வந்து சிறப்பாக லகரத்தை சிறப்பாக உச்சரிப்பாங்க. அப்படி ஒவ்வொரு பகுதியில் இருக்குன்னு வைங்களேன். நம்ம வந்து பேச்சு இதில் இருப்போம். ஆனால் இங்கே இருக்கிற தெலுங்கர்களோ இல்லை பிறமொழியினருக்கோ அவர்கள் வந்து இது வந்து ஒரு வேறு மொழி, அந்த மொழியை சிறப்பாக கற்றுக்கிடுப்பாங்க. அது ஒரு கொட்டேஷன் உண்டு, உன் தாய்மொழியை உன்னை விட வேறொருத்தர் சிறப்பாக பேசணும்னு நினைக்கிறான், சிறப்பாக கற்றுக்கிட்டான், இல்லை நான் பயன்படுத்துகிறான்னா உன்னை ஆள போகிறான்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் இதை அப்படி வந்து இங்கே வந்து பெருவாரியாக, அதுவும் அன்றைய காலகட்டத்தில் இந்த திராவிட அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்த ஒரு நுணுக்கமான வேலை. பெருவாரியாக தமிழாசிரியர்கள் தெலுங்கர்களாக இருந்தார்கள். அதை தான் கமல் சொல்லுவார். கமலுக்கு பல விஷயங்கள் தெரியும், ரூட் எல்லாமே தெரியும். அதனால் அவர் வந்து அப்பப்போ சொல்லுவார், இது வந்து ஏன் வந்தாங்க, யாராவது வந்து தெலுங்கர்கள் வந்து வாழ வைப்பாங்கலாம் சொல்கிறதுலாம் இருக்குல்ல, அது இந்த அரசியல் தான். ஏன்னா அவர்கள் இந்த மொழியை கற்றுக்கிட்டு அவர்களுக்கு அந்த ஆசிரியர் பணிக்குள்ளே இருந்தாங்க. அது ஒரு நீண்டகால செயல் திட்டம். இன்றைக்கி திராவிட அரசியல் இதை செய்யலை. இந்த பிரித்தாண்டு ஆளக்கூடிய யுக்தியை வந்து அன்றைய விஜயநகர இது வந்த பிறகு இல்லை, அதன் பிறகு பாளையப்பட்டு முறை இதெல்லாம் வந்த பிறகு இவர்கள் செய்கிற அரசியல். ஆகவே நம்ம வந்து பார்த்திபனை இவர்களையோ போஸ் வெங்கட் மீது கூடுதல் இது என்னென்னா, நீ எங்ககிட்ட ஜாதி ஒளி படம் எடுத்துவிட்டு நீ அங்கே போய் அவன் நாயுடு காயின்னு சொன்னல, அதில் தான் வந்து விமர்சிக்கும். அதுதான் இங்கே ராமசாமியார், இங்கே பெரியார், அங்கே போனால் இவன் ராமசாமி நாயக்கர். எப்படி ஆனீங்கப்பா வியாபாரம் கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி தான் இந்த ஒரு நிறுவனம் இருக்குது, தலப்பாக்கட்டி, அது ஒரு நிறுவனம். இங்கே வந்து வெறும் தலப்பாக்கட்டி, அங்கே போனீங்கன்னா தலப்பாக்கட்டி நாயுடு பிரியாணி. அப்போவும் வந்து இங்கே வந்து சரி, இங்கே தமிழ்நாட்டில் சாதி இது இல்லைன்னு, ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் இதுதான். நீங்கள் தயவுசெய்து தமிழர்கள் போல எங்கிட்ட வந்து நடிக்க வேண்டாம். நீங்கள் இயல்பாக தெலுங்கர்களாகவே இருங்கள், தெலுங்கர்களாகவே இருங்க, நாங்களாக இருந்துக்கிறோம், பிரச்சனை இல்லை. அந்த மதிப்பு அதுதான் வந்து உண்மையான அன்பாக இருக்க முடியும். நீங்கள் வந்து என்ன ஆகுனா, இப்போ திராவிடத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை ஏன் வருது உங்களுக்கு? நாங்கள் திராவிடத்தை போட்டு அடிக்கிறோம், நீங்கள் ஏன் குறுக்க மருந்து உள்ளீங்க? ஏன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே இருக்கீங்க, அதன் முகமுடியில் இருந்துக்கிட்டு எங்கிட்ட ஆள்றீங்க, அதனால் நீங்கள் அதை பண்ணுறீங்க. இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து திராவிடத்தை கேள்விக்குள்ளாக்குறோம். மற்றபடி இங்கே நமக்கு தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ வேறு எந்த பிறமொழியினர் மீதும் நமக்கு எந்த இது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மன்னர்கள் காலகட்டத்தில் கூட வணிகம் நடக்குது, வேறு நாடுகள்லேருந்து அயல் தேசங்கள்லேருந்து வருவாங்க, இங்கே தங்குவாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து யவனச்சேரின்னு இங்கே இருந்திருக்கு, யவனர்கள் வந்து தங்கியிருக்காங்க, கிரேக்கர்கள். அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் யவனச்சேரி. அவன் வணிகத்துக்காக வர்றாங்க, தங்குறது போகிறது, இதே மாதிரி இங்கேருந்து அங்கே போயிருப்பாங்க, அவங்க தங்கினது இருப்பாங்க, அவன் அங்கேயே தங்கியிருப்பான், இப்போ தெரியாது, அவன் அங்கேயே செட்டில் ஆகிருப்பான். அப்படி இடம்பெயர்தல் எல்லாம் இயல்பானது தான். நம்ம தெலுங்கர்கள்ட்ட கேட்டுக்கிட்டது, தெலுங்கர்கள் நீங்கள் இனிமேலாவது தமிழர்களை திட்டக்கூட செய்யுங்க, உங்கள் தாய்மொழியில் பேசி திட்டுங்க. நீங்கள் தெலுங்கு அந்த அளவுக்கு நீங்கள் தெலுங்கை தயவுசெய்து கற்றுக்காங்க, கன்னடர்கள் தெலுங்கை கற்றுக்காங்க. இதில் ஒரு கேரக்டர் சொல்லணும், அதை இதுக்குள்ளே சேர்க்கணும். அந்த சிபிஎம்மில் அருணன் ஒருத்தர் இருக்கார். ஆமாம், அவரும் தமிழர் இல்லை. அவர் வந்து இப்போ புதுசாக ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காரு, மார்க்சிய தமிழ் தேசியம். இது வந்து அது என்னென்னா, இந்த குரூப்பில் டூப்பை உள்ளே இறக்குற மாதிரி. என்னடா இது, இவ்வளோ நாள் இந்த பயல்களை திராவிடத்தை வச்சு நம்ம வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தோம், இவனை எல்லாம் அலர்ட் ஆகி, அதாவது இந்த கூட்டம் ஆடு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு நரி வந்து ஆடு வேஷம் போட்டுட்டு உள்ளே உட்காந்து ஒவ்வொரு ஆடாக தினசரி தின்னுக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். அந்த ஆடுகள்லாம் வந்து பின்னாடி திரும்பி பார்த்து இது நரி இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே நரி அலர்ட் ஆகும்ல, அதை மாதிரி இப்போ திராவிட கூட்டம் வந்து என்ன செய்கிறது, இவனை எப்படி இது பண்ணுறதுன்னு, இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரிஜினல் தமிழ் தேசியம் இல்லை, நாங்கள் பேசுகிறதா ஒரிஜினல் தமிழ் தேசியன்ட்டு இப்போ வந்து அருணன் வந்து மார்க்சிய தமிழ் தேசியம் அப்படின்னு ஒன்று உருட்டுறாரு. இப்போ திராவிடம்னா அது போலின்னு சொன்னீங்க, அது ஒரு நிழல் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது ஓகே, நம்புற மாதிரி இது. தமிழ் தேசியன்றது உண்மை, மார்க்சின்றது உண்மை, இது ரெண்டு ஒன்று சேர்த்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? மார்க்சியம் அப்படிங்கிறதுல மார்க்சியம் தான், அது தமிழ் மார்க்சியம், தெலுங்கு மார்க்சியம், கன்னட மார்க்சியம்லாம் வராது. அப்போ உனக்கு ஏன் இது இங்கே வருது? ஏன் நீ மார்க்சிய திராவிடம்னு வை, ஏன் வைக்கல?
அப்போ தமிழர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு அவங்க மாறுறாங்க அப்படின்னோடனே உனக்கு அந்த இதுக்கு அலர்ட் ஆகுறீங்க, இந்த பதட்டம் வருது. ஆகவே இந்த திராவிடம் வந்து பச்சோந்தி ஒவ்வொரு இடத்துக்கு நிலப்பரப்பு ஏத்தாப்புல தன்னை உருமாற்றிக்கணும். அப்படியான உருமாற்றுதலில் இந்த மார்க்சிய திராவிடம், மார்க்சிய தமிழ் தேசியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அது காமெடி பீஸ்ன்னு வைங்களேன். அந்த கருத்தியதே காமெடி. தமிழர்கள்ங்கிற அடையாளம் நிஜம். தெலுங்கர்களுங்க ஒரு மொழி இருக்குது, ஒரு இனம் இருக்குது, அதை நம்ம மதிக்கிறோம். கன்னடர்கள்ங்கிற ஒரு இனம் இருக்குது, மொழி இருக்குது, மதிக்கிறோம். அவர்கள் கன்னடர்களாக இருக்கும்போது தான் தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் வந்து பரஸ்பரம் அன்பு ஆகும். அது மாதிரி இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்க தெலுங்கர் ஆகிட்டாங்கன்னா யாரும் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆந்திராவிலேருந்து எவ்வளோ தெலுங்கர்கள் இங்கே வந்து வராங்க. அவங்க தெலுங்கர்கள் யாருன்னு கேட்டால் தெலுங்கர்னு சொல்கிறாங்க. அந்த மணல்லையே இங்கே இருக்கிற இப்போ வசிக்கக்கூடிய 10 தலைமுறையாக இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் தங்கள்கிட்ட உருவாக்கணும். தங்களுடைய தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். உங்களுடைய தாய்மொழியும் வளர வேண்டும். போனால் போகுது, எங்களுடைய தாய்மொழியும் வளர விடுங்கப்பா. ரொம்ப நன்றி. ஓகே, மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்ண்ணா.